சட்டம் 118 என்றழைக்கப்படும் வீட்டுடைமை மேம்பாட்டு சட்டத்தின் கீழ் விற்கப்படும் குடியிருப்பு சொத்துக்கள் விற்பனை மற்றும் சேவை வரியான எஸ்எஸ்டியில் இருந்து விலக்கு பெறுகின்றன. வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கொர்மிங் அதனை அறிவித்துள்ளார். நில உரிமை அல்லது சொத்தின் பயன்பாட்டு நோக்கத்தை பொறுத்து எஸ்எஸ்டி விலக்கு தீர்மானிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். அதாவது சர்வீஸ் அடுக்குமாடி குடியிருப்புகள் உட்பட அனைத்து குடியிருப்பு கட்டடங்களும் அவை குடியிருப்பு பயன்பாட்டிற்காகவும் சட்டம் 118 வரம்பிற்குள்ளும் இருக்கும் வரையிலும் எஸ்எஸ்டி வரியில் இருந்து அவை விலக்கு பெறும் என்றார் அவர். புதுப்பிக்கப்பட்ட எஸ்எஸ்டி வரி விதிப்பு பற்றி கவலைகளை வெளிப்படுத்தும் தொழில்துறை பங்குதாரர்களின் கருத்துக்கள் தொடர்பில் இரண்டாவது நிதி அமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் அம்சா அசிசானுடன் கலந்தாலோசித்ததை தொடர்ந்து ngா கொர்மிங் இந்த அறிக்கையை வெளியிட்டார். சேவை வரி ஒரு மட்டத்தில் மட்டுமே விதிக்கப்படுவதை உறுதி செய்ய அடுக்கு வரிகளின் பிரச்சனை வணிகத்தில் இருந்து வணிகத்திற்கு அல்லது B2B விலக்கு மூலம் தீர்க்கப்பட்டது என்றார் அவர். நிதி அமைச்சின் அறிவிப்பின்படி சிமெண்ட், மணல் போன்ற கட்டுமான பொருட்கள் தொடர்ந்து சுழியம் விழுக்காடு விற்பனை வரிக்கு உட்படும். கட்டுமான பொருட்களுக்கு பொருந்தும் 400 கட்டண குறியீடுகளில் வாட்கள், வாட்ஸ், லெமினேட் கண்ணாடி மற்றும் வலை போன்ற 8 பொருட்களுக்கு மட்டுமே விற்பனை வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது மொத்த கட்டட பொருட்களின் கட்டண குறியீடுகளில் 2 விழுக்காடு மட்டுமே பாதிக்கும். எனவே குத்தகைக்காரர்கள் சேவை கட்டணங்கள் இருந்து பொருள் செலவுகளை பிரிக்க தேர்வு செய்யலாம். இதனால் சேவை வரி கட்டுமான சேவைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என அமைச்சு சுட்டிக்காட்டியிருந்தது.